இந்த இடத்துல இருக்கிற அத்துணை வாப்பாமார்களையும் அழைத்து கேட்கிறேன், உம்மாமார்கள் அத்துணை பேரையும் அழைத்து கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளைகள் இல்லையா? அல்லாஹ் தரலையா? வயசு வந்த பிள்ளைகள் இல்லையா? வாழ்ந்த பிள்ளைகள் இல்லையா? பருவம் அடைந்த பிள்ளைகள் இல்லையா? இன்றைக்கு நம்ம பள்ளியோட இருக்கிறோம், நம்ம தாடி சூரத்தோடு இருக்கிறோம், நம்ம 5 நேரமும் தொழுகிறோம், நாம் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வருகிறோம், நம்ம பொருளாதாரத்தை எப்படியாவது சேர்த்து அவனை ஒரு பணக்காரனாக மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். அவன்கிட்ட அல்லாஹ்வை பத்தி அறிவில்லை, ஈமான பத்தி அறிவில்லை, இஸ்லாத்தை பத்தி அறிவில்லை. நம்ம தான் காசு கொடுத்து ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தோம். கெட்டதை பார்க்கிறான், கெட்டதை அனுப்புறான், பீச்சில் நிற்கிறான், தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கிறான். இன்றைக்கு அவனுக்கு மரியாதை தெரியல, மார்க்கம் தெரியல, குர்ஆன் தெரியல. இத்துணைக்கும் வாப்பா பெரிய தாயி, வாப்பா பெரிய அல்லாமா, வாப்பா மற்றவங்களுக்கு பேசினா அப்படி பேசுவாரு, வாப்பாக்கு மார்க்கம் அத்தப்படி, மற்ற பிள்ளைகளுக்கு வாப்பா திட்டுவாரு, தண்ட பிள்ளைய மறந்துடுறாரு. தண்ட பிள்ளைகிட்ட ஈமானிய பலகீனம் இன்னும் சரியான முறையில் அது சீர் செய்ய முடியாமல் துடிக்கிறாரு. ஆனா உலக விஷயத்துல மாஷா அல்லாஹ் வாப்பா கேட்ட துவா அப்படி நிக்குது. மார்க்க விஷயத்துல இன்னும் புள்ள ஜீரோவுல நிக்கிறான். இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு நாம் மௌத்தாகினவுடனே மரணித்ததற்கு பிறகு தொழுகையில் 3வது தக்பீரில் ஓத வேண்டிய அந்த துவா கூட இன்னும் தெரியாத பிள்ளைகளாகத்தான் நம்மட பிள்ளைகள் இருக்கிறாங்க. இத்துடைக்கு நம்ம ஒரு பயான விர்றல்ல, ஒரு நிகழ்ச்சியை விர்றல்ல, ஒரு தொழுகையை விர்றல்ல, எல்லாத்திலையும் நாங்க மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறோம். எங்கட வீட்டு சூழல், எங்கட மனைவியுடைய சூழல், எங்கட பிள்ளைகளுடைய சூழல் இன்றைக்கு ஈமானிய, இன்றைக்கு வறுமையோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலாகவே இருக்கிறது.